வணக்கம் நண்பர்களே. இது ஒரு டாக்ஸி மீட்டருக்கான வீடியோ. இப்போ நீங்கள் வண்டியில் வந்து டாக்ஸி மீட்டர் மாட்டணும், அது லோக்கலில் யூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அதுக்கான அப்ளிகேஷன் கிடைக்கும். அதில் யூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன செட்டிங்ஸ் போட்டு எப்படி செட் பண்ணால் அது சரி கரெக்டான அமௌண்ட் ஓடும் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு மாதிரி காசு வாங்குறதுனால தான் நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு லாஸ் ஆகிறாங்க. நமக்கு யாரும் நம்பி வர மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மீட்டர் செட் பண்ணிட்டு ஒரே மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். வாங்க அந்த ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணால் அது என்ன ஆப்புன்னு பார்ப்போம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா அந்த சர்ச் ஐக்கானில் போயிட்டு ஏற்கனவே நான் சர்ச் பண்ணது டாக்ஸி மெட்டுன்னு வரும். நான் டாக்ஸி மீட்டர்னு போட்டிருக்கேன். இப்போ முதல்ல இருக்குது, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டாக்ஸி மீட்டர் அப்படின்னு வரும். சரிங்களா, இதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். அது அவங்க ஆல்ரெடியே டிஃபால்ட்டாக ஒரு அமௌண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அது தேவையில்லை. நம்ம எது இப்போ இன்னைக்கு சூழ்நிலைக்கு அது என்ன தேவையோ நம்ம எந்த ட்ராக்ல ஓட்டுறோமோ அதோட தான் அப்படியே செட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நான் சேஃப்டிக்காக பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன். யாராவது எடுத்து அந்த இதை எனக்கு மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது தேவைன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே ஃப்ரீயாக விட்டுறலாம். இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் செட்டிங் வரும். ஜென்ரல் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே டிஃபால்ட்டாக மாறி இருக்கும். இப்போ நான் எல்லாமே ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே நான் ரீசெட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரன்சி நம்ம இந்தியன் ருபீஸோட இது அந்த மாதிரி போட்டாச்சு. பக்கத்தில் ருபீஸ்ன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கேன். இந்த இதை அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்துட்டு கரன்சி டெசிமல் அது 0 விட்டுருங்க. ஒன்றும் பண்ணுவேன்னா ஃபேர் ரவுண்ட் ஆஃப் பை அப்படின்னு போட்டு அது ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் அந்த மாதிரி அமௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கான செட்டிங்ஸ் தான் அது. 0.01 அதை போட்டுருங்க. அடுத்து கீழே இருக்கிற மாதிரியே பார்த்து எல்லாமே இது பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் இன்க்ரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது மீட்டர்ஸில், அது 20ன்னு போட்டிருக்கு. அது மாற்றினாலும் மாற்றாட்டி ஒன்றும் தெரியல. அது டைம் இன்க்ரிமெண்ட் ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அது கிராஸ் ஓவர் ஸ்பீட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை நிற்கும் போது சிக்னலில் ஒரு நிமிஷத்துக்கு 2 ரூபா அந்த மாதிரி ஓடணும். அதுக்கு தான் அந்த மாதிரி கீழே மேலே இருக்கிற டைம் இன்க்ரிமெண்ட்ங்கிறது வந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படிங்கிறத செட் பண்ணுறது. 2 நிமிஷத்துக்கு 2 ரூபாயா, இல்லை 3 நிமிஷத்துக்கு 2 ரூபாயா, இல்லை 1 நிமிஷத்துக்கு 2 ரூபாயா, அந்த மாதிரி. இப்போ மேலே 2ன்னு போட்டோம்னா 2 நிமிஷத்துக்கு தான் 2 ரூபா ஓடும், அந்த மாதிரி காமிக்கும். அதனால் அதே மாதிரி செட் பண்ணிடுங்க. கீழே வந்து இது மாதிரி 2ன்னு போட்டிருக்கு. இதில் இருக்கிற மாதிரியே டிஃபால்ட்டாக எல்லாமே செட் பண்ணிடுங்க. அது கீழே வரதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. கலர் டீம்ஸுன்ட்டு வரும். அது அந்த மீட்ரு ஓடுற அந்த டிஜிட்டல் வந்து கலர் மாற்றிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி மாற்றிட்டு இந்த செட்டிங் இதில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே ஓகே, முடிஞ்சுது. இதுக்கு மேலே இதில் எதுவும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. வாங்க அடுத்தது பார்ப்போம். அது அடுத்தது போயினா கூட சேஃப்டிக்காக அந்த லாக் ஆகிடும். நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ண வேண்டாம். அடுத்து டாக்ஸி மீட்டரில் போயிட்டு மேலே நான் ஏசிக்கு எவ்வளோ, ஏசிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கு. முதல் இதில் வந்து நான் இண்டிகா நான் ஏசி அப்படிங்கிற போட்டிருக்கேன். ரெண்டாவது நீங்கள் எந்த ட்ராக்கில் ஓட்டுறீங்களோ அந்த ட்ராக்கோட நேம். இன்சூரன்ஸ் சார்ஜ் 100 ரூபா மட்டும் போட்டுருங்க. நான் இது ஒரு ட்ராக்கை பேஸ் பண்ணி தான் இதில் செட் பண்ணியிருக்கேன். அடுத்து கீழே வந்து டிஸ்டன்ஸ் சார்ஜுன்னு போட்டு ஃப்ரம் வந்து ஸ்டார்ட்டு டூ வந்து 3 கிலோமீட்டருக்கு சார்ஜ் பெர் கேஎம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு வந்து 0 தான். நம்ம ஏற்கனவே மேலே இனிஷியல் சார்ஜ் 100 ரூபா போட்டிருக்கோம். அதனால் 3 கிலோமீட்டர் வரைக்கும் 100 ரூபா மாறாது. இந்த 2 பக்கத்தில் நேராக 3ன்னு போட்டிருக்கேன்ல, அது வந்து 3 கிலோமீட்டருக்கு 100 ரூபாங்கிற செட்டிங் தான் அது. இந்த மாதிரி இதில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்து எண்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த கிலோமீட்டருக்கு வந்து 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் 4, 5, 6ங்களும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 20 ரூபா. அதே மாதிரி டைம் சார்ஜ் பெர் மினிட்டு 2 ரூபா. அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு எங்கேயாவது வெயிட்டிங்கில் நின்னோம்னா 2 ரூபா ஓடும். அந்த மாதிரி கீழே இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் அதில் இருக்கிற மாதிரி அப்படி விட்டுருங்க. டேக்ஸ் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஃபேர், அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவ்வளோதாங்க நண்பர்களே. இது அவ்வளோ அப்படியே நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஏசிக்கும் அதே மாதிரி தான். இதில் இருக்கிற மாதிரியே பார்த்து ஏசி தான் 22 ரூபா. இதில் ஒரே ஒரு சின்ன செட்டிங்ஸாக மாற்றுற மாதிரி இருக்கும்.
இதை பண்ணிடுங்க. இதையும் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, அடுத்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி மறுபடியும் பாஸ்வேர்ட் கேட்டே இருக்கும். இது பண்ணிக்கிறது நல்லது, இல்லைன்னா நீங்கள் தேவையில்லை, பண்ண வேண்டாம். இப்போ வந்து நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு வந்து ஜிபிஎஸ் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கனால இதாகுது. சர்ச்சிங் ஜிபிஎஸ் அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட்னு வரும். அந்த ஸ்டார்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் மீட்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து சிக்னல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸை மட்டும் போட்டுட்டு நீங்கள் செட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இது நமக்கு செலவே இல்லை, மீட்டர் கரெக்டாக ஓடுது. இது நீங்கள் மட்டும் பார்த்தா பத்தாது, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அதே மாதிரி மீட்ரு நம்ம காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியமும் இல்லை. நன்றி நண்பர்களே.